سيدنا نبينا مولانا وعلى سيدنا محمد الفاتح لما وقلق الخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي الى صراط المستقيم وعلى اله وصحبه حق اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا محمد وعلى اله مقصود سلطان الشام سيد عبد القادر اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا وعلى اله الشيخ سيد عبد القادر بهذا كل شيء احاط به علمك وجلال قلمك ونفة مشيتك அல்லாவுடைய எகிரி கொண்டு பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமார்பின் ஆதாக்களை துவாவில் கற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு எல்லா வகையான நற்பாய்க்கை தந்து அருள்பரிசுவான். வாபுது ரப்பக்க அத்தா ஏத்தியக்கில் யக்கீன். வாபுது நீங்கள் வணங்குங்கள் அத்தா ஏத்தியக்கில் யக்கீன். உங்களுக்கு உறுதி வர வணங்கணும். உள்ளத்தில் உறுதி, உணர்வுல உறுதி, உறவுல உறுதி, ஒளிவுல பார்க்கறது. உள்ளத்தில் உறுதி, அவன் எல்ல இருக்கிறான். உணர்வுல உறுதி, அந்த உணர்வுல ரசூல் இருக்கிறார். உறவுல உறுதி, நான் குருவோடு இருக்கிறேன், ஷேகோடு இருக்கிறேன். ஒளிவுல உறுதி, அப்போதான் அப்படிங்க என்ன அப்படின்னு கேட்டால் அப்போதான் அந்த நிலையை நமக்கு பார்க்க முடியும். நிலையை பார்க்க முடியும். குருமான் கவிதை சொல்லுவாங்க, நேத்தீரே ரெண்டுதனை நேராக வைத்து கமலக்கண் நாடியிலே குருரூபம் அமைந்து முச்சந்தி வீதியிலே முஷாகதா இருந்தால் முப்பாலும் பாலாகி முழுதும் இல்லா போகும். அப்போது லாமக்கான் அருகு நின்று பாரும் அந்த இடத்தில் வாழையவள் அகதாவை காணும். அகமதென்ற வாழையவள் அமதூட்டி விடுவாள். மூரை முகமது என்ன செய்வா அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம அந்த என்ன செய்வாங்க, எப்படி பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு சனத்தாலா ஷராபுன்ற குடிப்பு குடிக்க வச்சு சொல்லி பரிபூர்ணமாக்கணும். அதே மாதிரி நம்ம குருமார்கள் வந்து நமக்கு என்ன செய்வாங்க, ஷராபம் தகுவான்ற குடிப்பை மனுஷங்க நம்ம மனுஷங்க பரிபூர்ணமாக்குவாங்க. அப்போ மனிதன் நேத்தீரே ரெண்டு தடவை நேராக வைத்து, அங்கே பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜிப்ரீல் இஸ்லாத்து இஸ்லாமும் ஈமான் இஸ்லாம் இஹ்சான் இந்த பாடத்தை சொல்லுவாங்க. பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டி போட்டு இருக்கா, ஜிப்ரீல் இஸ்லாத்து இஸ்லாம் மண்டி போட்டு இருக்கா, ரெண்டு முட்டும் ஒன்றாக இருக்கா. ஜிப்ரீலுடைய பார்வையும் ரசூலுடைய பார்வையும் ஒன்றாக இருக்கா. ரெண்டும் சூழ்நிலை பார்த்துருந்துச்சான். ரெண்டு இருந்தால் சூழ்நிலை தான். அந்த இடத்துல அல்லாஹ் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் எஹ்சானை பற்றி அறிவிச்சுட்டாங்க. இஸ்லாமை கேட்டாங்க, ஈமானை கேட்டு முடியாது, எஹ்சானை பற்றி அறிவித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆமதெல்லாம் காண கத்தரா, அல்லாஹ் பார்க்குற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க வணங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பார்க்குறது அப்படின்னு கேட்டால் முதல்ல அறிவை கொண்டு பார்க்குறது. இந்த அறிவுடன் என்ன அப்படின்னு கேட்டால் ஆசை கொண்டு பார்க்குறது. அவன் பார்க்கணும், ஆசை கொண்டு பார்க்குறது. ரெண்டாவது உணர்வை கொண்டு பார்க்குறது, நேசத்தை கொண்டு பார்க்குறது. ரெண்டாவது முதல்ல அறிவை கொண்டு பார்க்கறது, ஆசை கொண்டு பார்க்கறது. ரெண்டாவது உணர்வு, ரெண்டாவது நேசத்தை கொண்டு பார்க்கறது, ஆற்றலை கொண்டு பார்க்கறது. அந்த அறிவுக்கு ஆற்றல் இருக்குல்ல, இந்த ஆற்றலை கொண்டு பார்க்கறது. மூன்றாவது அறிவு அந்தரங்கம் இருக்குல்ல, அந்தரங்கம் ஒன்று இருக்குல்ல, இந்த அந்தரங்கத்தை பார்க்க எப்படி அப்படின்னு கேட்டால் மனிதன் ஆசை, நேசம், பாசம். அல்லாஹ் மீது ஆசை வைக்கிறது, ரசூல் மீது நேசம் வைக்கிறது, குரு மீது பாசம் வைக்கிறது. அந்த பாசத்தை கொண்டு அறிவை பார்க்கறது, ஆற்றலை பார்க்கறது, அந்தரங்கத்தை பார்க்கறது. அறிவு, ஆசை, அந்தரங்கம். உள்ரங்கம் பணியை கொண்டு பார்க்கறது. அல்லாஹ் எல்லா பக்கம் இருக்கிறான் அப்படின்ட்டு தன்னுடைய பார்வை பூமி பக்கம் செலுத்தி, அந்த பூமி பக்கம் பார்வை உள்ளத்தின் பக்கம் செலுத்தி, இந்த உள்ளத்தோடு நாம் இந்த முராகாபா செய்து பார்க்கறது. 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 இந்த உள்ளத்தோடு நாம் இந்த முராகாப
அதான் பெரியாருடைய பார்வை முன்னுள்ள பெரியாரில் நம்ம பார்த்துருக்க பார்வைலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க பார்வை எல்லாமே எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் தன்னுடைய பெருவுரை நோக்கி இருக்கும். பார்வை எப்படி இருக்கும்? நான் ஒரு மனுஷனை பார்த்துருக்கேன், சாயிலா தரிக்க கலிஃபா ஒரு ஆள், 2 பேரும் நான் கவனம் செலுத்திருக்கேன். ஏசி அனுப்பிச்சா எப்படி நடந்தாலும் சரி, அவ கீழே பார்த்து நம்ம நிமிந்து நடக்க மாட்டான். ஆ ஆ ஆ இருப்பா. அவ கூட நடந்து பார்த்துருக்கேன். அப்போ பார்வை எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் கீழே இருக்கும். அந்த கீழே பார்வை எங்கே இருக்கும்? முன்னால் இருக்கும். இந்த முன்னால் கல்பட பார்வை முன்னால் வரக்கூடிய விஷயத்தில் அது நகர்ந்து போவாங்க. அது மாதிரி காத்திலுமே அந்த சாயில கழிப்பா இருக்கார்ல, வாப்பா குட்டியாத்து இருப்பார். அவரையும் நான் பார்த்துருக்கேன். இருப்பார். அவர் நடந்தாலுமே அவர் அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது கல்பு பூமி பார்ப்பாங்க, பூமி எடுத்தோன்னா கல்பு பார்ப்பாங்க, கல்பை கொண்டு இந்த உலகோட வஸ்து கூட பார்ப்பாங்க. கல்பை கொண்டு அவங்களுடைய பார்வை எங்கே இருக்கு? ஒரே பார்வை என்ன கேட்டால் அந்த நேர்த்தியான பார்வை அப்படிங்கிறது கல்பு நோக்கி தான் இருக்கு, வேற எதுவும் நோக்கி இருக்காது. எங்கே இருக்கும்? கல்பை கொண்டு இருக்கும். அப்போ அறிவு, ஆசை, ஆற்றல், நேசம், அந்தரங்கம், பாசம், உள்ரங்கம், பணிவு. ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு பணிவா பக்குவமா இருந்தானா அவனுக்கு தான் அது விளங்கும். எல்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு அது தெரியும் இது தெரியும் யாரு இது வழங்காது. அந்த இல்மு நானும் வழங்காது. அந்த இல்மு நான் அவங்க கையில் கிடைக்கவும் செய்யாது. பெரிய ஆட்கள் பெரிய தரீக்கத்து ஷேகுமாவுடைய பெரிய ஆட்கள் நிலவரம் அப்படின்னு கேட்டால் பணிவு தான் அவங்க அல்லாஹ் சனத்தால உயர்வான இடத்த கொண்டு கொடுத்தான். மதனுடைய பணிவு வந்து மதனை பக்குவப்படுத்தும். பணிவு வந்து என்ன செய்யும்? மனுஷன் என்ன செய்யும்? அந்த அறிவு, ஆற்றல், அந்தரங்கம், உள்ரங்கம், இந்த உள்ளங்கத்தை பணிவு. வெளியங்கத்தில் என்ன செய்யும் அப்படிங்கிட்டா நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ளும். எப்படி பக்குவப்படுத்திக்கணும் போடா, அவன் எங்கே இருக்கிறானோ, எதோடு இருக்கானோ, எதை சார்ந்திருக்கானோ அதோட இணைக்க வைக்கும். இணைஞ்சு வைக்கும். நம்ம அதோட என்ன செய்யும்? இணைஞ்சு வைக்கும். மாற்றமான இடத்துல அதோடு பாதுகாத்து அகற்றிடும். மாற்றமான இடத்துல செய்ய அதோட என்ன செய்யும்? குருமான வீணர்களை கண்டு கொண்டா விலையே நீங்கிக் கொண்டு சங்கைப்பட்ட எங்கள் சேர்க்கை ஷாவுல் ஹமீதுலையும் குருமானவர். அதான் வீணர்களை கண்ட மோசமான ஆட்களை கண்டு எல்லாம் நம்மளை என்ன செய்வான்? அதை விட்டு என்ன செய்வான்? நகட்டி விட்டு பாதுகாத்து கொண்டு போடுவான். அப்போ மனிதன் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இருக்கா, ஜிப்ரீல் இஸ்லாம் முன்னால் இருக்கா, 2 முண்டு ஒன்றா இருக்கா, 2 பார்வை ஒன்றா இருக்கா. ஏசானா என்னன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த ஆவதுல்லா காரணக்கத்தலாவு அல்லாஹ் பார்க்குற மாதிரி இருங்க அப்படின்னு யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க. சொல்லும்போது அவங்க யாரை பார்க்குறாங்க? அவங்க நூர். யார் நூர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி உருவாக்கப்பட்ட ஒளிவிலிருந்து வரப்பட்டதை என்ன செய்ய எல்லா நூறும் ஜிப்ரீலும் சேர்த்தான். ஜிப்ரீலும் சேர்த்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறுலேருந்து வெளியாகப்பட்டது என்ன செய்யுது? எல்லா நூறும் மலக்குலேருந்து வானம் பூமி. லவ்லாக்க ரப்புக்க லமா கலக்கத்தில் அஃப்லாக். அப்போ எல்லா நூறும். அப்போ அல்லாஹ் பார்க்குற மாதிரி இருந்தா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் கண்ணாடியாக இருந்தான். இங்கே இதில் மேராஜில் இந்த இடத்துல கண்ணாடியாக யாருக்கா? ரசூல் இருக்கிறாங்க. ரசூல் யாரை பார்க்குறாங்க? ஜிப்ரீல் யாரை பார்க்குறாங்க? அல்லாஹ் தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த அல்லாஹ் வழியாக்கப்பட்ட எல்லா வஸ்துகளும் யாரை பார்க்குது? ரசூலை பார்க்குது. ரசூலிருந்து நூலிருந்து வெளியாக்கப்பட்ட எல்லா வஸ்துவும் யாரை பார்க்குது? ரசூலை பார்க்குது. ரசூலை பார்க்கும்போதும் இதுக்கு பேர் தான் ஏகம். இதுக்கு பேர் தான் ஏகம். நேர்த்தீரை 2 தினை நேராக வைத்து கமல கண்ணாடியிலே குரூபம் அமைந்து முச்சந்தி வீதியிலே முஷாகதா இருந்தால் இது முச்சந்தி. இதான் முச்சந்தி. இதை நிறுத்தக்கூடிய இடம் எழுது சுழிமோனை. கண்ணை வெளிச்சு சுழிமோனை பார்க்க முடியாது. பார்த்தா கண் வலிக்கும். கண்ணை முடிஞ்சு சிறுமோனை பார்த்தா என்ன செய்யும்? தலை சுற்றி கீழே விழுந்துருக்கும்.
அது உடனேலாம் பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாட்டு. கால் செகண்டு, அரை செகண்டு, முழுசு, முக்கால் செகண்டு, முழு செகண்டு, இவ்வளோதான் நிறுத்த முடியும். அப்போ அந்த நிறுத்தி நீங்கள் இருக்கும்போது அப்படி ஆனந்தத்தில் அறிவு, ஆற்றல், அந்தரங்கம், உள்ரங்கம், வெளிரங்கம், 5 ஐம்புலங்களையும் அடைக்கிறது. இப்படி இப்படி பார்த்து கணப்பத்திருக்கிறது. ஐம்புலங்களும் எதில் அடைக்கிறது? தண்ணில் அடைக்கிறது. அதுக்கப்புறம் 5 வஞ்சி பூதத்தையும் அடைக்கிறது. ஐம்புலங்களையும் அடைக்கிறது, 5 பஞ்சபூதத்தையும் அடைக்கிறது. அடக்கி 4 அவன் தான். யாரு இந்த இடத்துல? லா நான் இல்லை, இலாகு தேவைகள், லா நான் இல்லை, அவன் தான் ஹக்கு இல்லதான் இருக்கிறான். அப்படின்னு யாரை பார்க்கறது? நம்மளோட உஜூதை கொண்டு, அவனை கொண்டு, அவன் அளவில் அவனுடைய உஜூதை பார்க்கறது. யாரை கொண்டு? அவனை கொண்டு அவன் ஹக்களவில் யாரை பார்க்கறது? அவனுடைய உஜூதை யாரை நம்ம பார்க்கறது? அவன் ஹக்கால் நினைச்சது தன்னை நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம். யாரை கொண்டு பார்க்க முடியும்? அதனால அல்லாஹ்க்கு தில்சாத்தால நமக்கு ஆதாரமாட்டு ஈயாக்கு நாவது ஈயாக்கு நஸ்தைன்னு சொல்லிட்டான். ஈயாக்கு நாவது ஈயாக்கு நஸ்தை, ஒன்னே வணங்குறேன், உன்னிடமே உதவி தேடுன்னு சொல்லிட்டான். எதுல சிராதம் வித்தக்கு யாரெல்லாம் எனக்கு தொழுகை நேர்வழி காட்டியா, அதே மாதிரி இந்த இடத்துல நிலைநிறுத்ததுக்கு நேர்வழி யார் காட்டணும்? நீ தான் காட்டணும். அதுக்குதான் முதல்ல சொல்றோம், ஆசை அறிவு, நேசம் ஆற்றல், பாசம் அந்தரங்கம், பணிவு உள்ரங்கம், பக்குவம் வெளிரங்கம். அந்த பணிவுன்னு பக்குவம் வந்து வெளிரங்கத்தை வந்துட்டா என்ன செய்வான்? இருக்காரு பெரிய மனுஷன், ஒருத்தன் வாங்கி ஒரு வழியாக அடிச்சுட்டான், இவர் திருப்பி அடிக்க வரா, உதாரணத்தில் அடிப்பாரா? அடிக்க மாட்டார். என்னது? போட 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 போட. அதே மாதிரி மனிதன் வார்த்தை பார்வையினாலும் அடிப்பான், நம்மளை கேள்வினாலும் அடிப்பான், பேச்சினாலே அடிப்பான். அது நம்மளை கொண்டு பார்வையினாலும் அடிக்கக்கூடிய நிலையை நம்ம கொண்டு ஒரு மாதிரியா பார்க்கறான்னா நம்மளும் இப்படி பார்க்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு மாதிரியா பேசுறான்னா அப்படின்னு காதை கொடுத்து கேட்கக்கூடாது. ஒரு மாதிரியா சொல்றானா அப்படின்னு அவளையும் பதில் சொல்லக்கூடாது. நம்ம எதை தொடுறோமோ அதை தொட்டுட்டு இருக்கணும், எதை நோந்து இருக்கிறோமோ அதை நோண்டிருக்கணும். நமக்கு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த நூரை முகமதிய பார்த்து நிக்கிறது நோக்கம். நூறு முகம்மதியா நாட்டத்திலே தரித்து நினைவு தந்த பொருட்டினால நோட்டமிட்டு கொண்டு, இந்த நினைவு அப்படின்ட்டு வரும்போது அறிவுக்கு 3 விதமாக சிறக்கும். திருப்பி அடிச்சே திறனும். அடுத்து திறக்கும், நேரம் வரும்போது கொடுப்போம், அடுத்து அல்லாஹ் கொடுப்பான். முதல்ல எப்படி இருக்கும்? அடிச்சே திறனும் இருக்கும்ல. சில நேரம் தானே செய்வோம், இதுக்கு நேரம் காலம் வரும், அப்பு மனுஷனை வச்சு வாங்குவோம். இந்த 2 காலத்துல என்ன வரும்? அவன் பார்த்து நமக்கு என்ன வேலை? யார் பார்த்துக்குவான்? அவன் பார்த்து நமக்கு என்ன வேலை? இதுக்கு அறிவு. ஆற்றல், அவனை பார்க்கும்போது இவன் கல்வி தாங்காது, யாரெல்லாம் இவனோட காப்பாத்து அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அவன் படும்போது யார் தாங்காது? யார் தாங்காது? யாரையும். அறிவுக்கு ஆற்றல் நினைச்சிடும். என்ன மாட்டினி இல்லை, மாட்டினே எனக்கு கடை சாகு கூட கொஞ்சம் கோரி ஊற்றுவான். சில ஆட்களை சிலரை வந்து பேசி இருக்கும்போது சிலதை கண்டிக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டதுன்னா பக்கம் தரேன், அன்னைக்கு அப்படி செய்தாரு, இன்னைக்கு அப்படி தான் செய்தார், அவர் டெய்லி இப்படி தான் செய்தார் அப்படின்னு கோரி ஊற்றுவான். கொடு எது எழுதி என்ன கோரி ஊற்றுவான். தன்னை பார்க்க மாட்டான். எங்க பார்க்க மாட்டான்? தன்னை பார்க்க மாட்டான். அப்ப என்ன இல்லை அப்படிங்கிற அந்த அறிவுக்கு ஆற்றல்னு அர்த்தம். ஆற்றல் உள்ள என்ன செய்வான்? யாரெல்லாம் இந்த மாதிரி இல்லை, என்னையும் பாதுகாத்துரு, அவனையும் பாதுகாத்து.
இது ஆசை நேசம் கொண்டது. பாசம் அந்தரங்கம். நமக்கு ஒரு காரியம் ஒன்று நடக்க அப்படின்னு சொன்னா நம்மளை பத்தி சிந்திச்சு பார்த்தா நமக்கு என்னைக்குனாச்சும் ஒரு ஒம்பு பண்ணியிருப்போம். என்னைக்குனாச்சும் ஒரு வம்பு பண்ணியிருப்போம். அந்த வம்பு தான் இப்போ கொடி எடுத்துட்டு வந்திருக்கு. இதில் பார்த்துருவான். இதுக்கு முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் அந்த மனிதன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் யாரெல்லாம் என் பாவத்தை மணி ரப்பே இல்லைன்னு பாதுகாத்துருப்பேன். இந்த இடத்துல இவன் பாவமணி தேடும்போது இந்த இடத்துல இவன் பாவமணி தேடும்போதோ இவன் பாவத்தை மன்னித்து அல்லாஹ் பாதுகாப்பான். யார் பாவத்தை மன்னிச்சு யாரெல்லாம் அந்த இடத்துல இதுதான் ஃபலம் அன்னவுல அடிக்கடி சொல்லுவாங்க. சில ஆளுக்கு சொல்லுவாங்க, நீங்க எப்போ பார்த்தா லாயிலாளதான் தான் சொல்லுவா, வேற ஒன்றும் சொல்ல மாட்டியோ. சில ஆளுக்கு எங்க சுற்றி எங்க வந்தாலும் எங்க வரியா நீங்க அங்க வந்து நீங்க லாயிலாளதான் நிற்கும், அங்க வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. சரி நக்கெல்லாம் அடிப்பா என்ன பார்த்து லாயிலாள தான் வருது அப்படிங்குவான் என்ன பார்த்து ஒரு ஆள் அன்னைக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை சிரிச்சுட்டு போயிட்டேன். ஃபலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்தக்ஃபிர் லதன். இந்த களிமான்னு சொல்லுங்க தெரியுமா, இது லேசான விஷயம் இல்லை. அப்போ அந்த நம்ம ஒரு காரியம் அப்படின்னு செய்யினா முதல்ல தண்ணில பார், தன்னுடைய உணவுல பார், தன்னுடைய உறவுல பார். முதல்ல தண்ணில பாரு நம்ம செய்திருப்போம், உணவுல பாரு அந்த இதை இப்படி நடந்திருப்போம், உறவுல பாரு நம்ம இப்படி ஆக்கி ஏற்படுத்தி வச்சிருப்போம். நன்மை செய்தா நன்மை கிடப்போம், தீன்மை செய்தா தீன்மை கிடப்போம். நாம் நன்மை செய்யும் போது என்னைக்கு அதை நம்ம கடத்தி விடுறோம், தீன்மை செய்யும் போதும் அது நம்மளதான் கிடக்கும். நம்ம நினைச்சுக்கிட்ட வந்து நம்ம அவருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது, இவர் பார்த்துட்டா இருக்காரு, இவர் தெரியவா செய்யுது, இவரு எனக்கு பெரியதா அப்படின்னு நம்ம நினைச்சு செய்வோம். ஆனா எதை சொல்லி எதை செய்து எது உட்கொள்றோமோ அதை கொண்டு என்ன செய்யும், நமக்கு நிற்கும். அப்போ சுகூதில் இருக்கிறோம். அல்லாஹ் ஒன்றை நான் பார்த்தவனா இருக்கிறேன் அப்படின்னு அறிவு வைக்கிறோம். ஆற்றல் அறிவுக்கும் ஆற்றல் வரும் அப்படின்ட்டா அவனை பார்க்கறதுக்கு முயற்சிக்கணும். அந்தரங்கம் நமக்கு குளம் இருக்குல்ல, வைக்காலில் தண்ணி கழுவி மிஞ்சி போனால் எங்கே வந்து சேரும், நம்ம இது இருக்குல்லங்க, நம்ம வாய்க்கால் இருக்குல்ல, நம்ம வாய்க்கால மேட்டு பகுதி எடு தனி பகுதி சொல்லுங்க பார்ப்போம். மேட்டு பகுதி வந்து 10 காடு இருக்குல்ல, மேட்டு பகுதி என்ன அப்படின்னு கேட்டால் இந்த காடுதல் பாலத்துலேருந்து பார்த்தா தான் வைக்கால பூரா மேடாக இருக்கும். இந்த பாலக்காடு தெரு வரும்போது அப்படின்னு கேட்டால் அந்த வயல் பகுதி பூரா கீழே சரிவாக இருக்கும். அங்கே பூரா தண்ணி ஏற்றுவான். எங்கே பூரா ஏற்றுவான், அந்த காடு தெரு பாலத்துலேருந்து ஒரு வாமோடு இருக்கு, அதுலேருந்து தண்ணி எல்லா வைக்காடுக்கும் ஏற்றுவான். இந்த வைக்காட்டில் பூரா கலங்களுக்கு எல்லாம் முடிஞ்சுட்டு லாஸ்ட்டாக எங்கே வடியும் அப்படின்னு கேட்டால் அந்த பாலக்காடு பக்கத்தில் இது இருக்குல்ல, மர பக்கத்தில் மரம் வடிஞ்சு நிச்சயம் இந்த களி தினம் வரையும் வயலும் விளையும். எதுலேருந்து வந்துச்சோ அதில் வந்து திருப்பி எங்கே வந்து சேரும், வயலையும் விளைவிக்குது. இதை நான் சொல்ல அறிவான விஷயம். வயலையும் விளைவிக்குது, வைக்காட்டில் நிற்குது. இந்த உரம் கிளம்ப எல்லாம் திண்டு எல்லா களியோட தண்ணி எங்கே வந்து சேரு, இது மாதிரி தான் எல்லாம் உடனே வச்சிருக்கான். உள்ள போடுறோம், உள்ள இறங்குது. எப்படி இறங்குது, அப்படியே திட்டா இறங்கி லாஸ்ட் என்ன செய்யுது, அதே மாதிரி அமலை நிலைநிறுத்தி கொள்ளணும். இந்த அமல்ல உணர்வை நிலைநிறுத்தி கொள்ளணும். இந்த உணர்வுல உறவு நிலைநிறுத்திக்கணும். அல்லாஹ்வோட ரசூல் உறவு செய்யணும், நிலைநிறுத்தி கொள்ளணும். அது மாதிரி கல்வை நிலைநிறுத்தி கொள்ளணும், பறக்கக்கூடாது. என்னையும் சேர்ந்தேன்னு சொல்றேன், நானும் பறக்கத்தான் செய்யறேன். சமயத்துல வேணுமே அங்க போமா அங்க போடுமா இங்க போனா அப்படி வந்துடுமா இங்க என்னையும் சேர்த்தேன்னு சொல்ல, நானும் பறக்கத்தான் செய்யறேன். பறக்காம இல்லை, பறந்த என்ன கேட்டா என்ன கொடுக்க 20 குடும்பம் நம்பி இருக்கு, அதுக்கு நான் கொடுக்கணும், என்னை தேடி ஒரு ஆளுக்கும் கொடுக்கணும்,
என் மனைமக்களும் கொடுக்கணும். நான் மறந்தா தான் முடியும். கை வீச்சு ஆக்கிட்டேன், கையை நீட்டியாச்சு, நீட்டே இருக்கு மூத்து, நம்ம மூத்து நீட்டிக்கிட்டே போயிடும்ல. அதுதான் நோக்கம். வேற என்ன நமக்கு தேவை? என்ன ஒரு 1/2 கிலோ கறி அங்கே போகிறோம், 1/2 கிலோ சீனா அவ்வளோ சாப்பிட போகிறோம், வேற பெருசாக சாப்பிட போகிறோம். இருந்தாலும் எல்லாத்து எல்லாத்தையும் சாப்பிடல. அப்போ மனிதன் நிலை நிறுத்துறது, நிலை நிறுத்தும் போது இந்த இதை சுழி முனை நிறுத்தும் போது கண்ணை முதல்ல நிறுத்தும் போது கண்ணை திறந்து நிறுத்து. நிலை கொள்ளும்போது கண்ணை மூடிக்க, லேசாக மூடிக்க. நிலை நிறுத்திட்டா முதல்ல அறிவு வேலை செய்யும். ரெண்டாவது அந்தரங்க வேலை செய்யணும். இந்த இதை பாவம் மன்னிப்பு தேவை. நம்ம என்னென்ன பாவம்லாம் செய்சோமோ அதெல்லாம் ஏன் வரும்? ஆற்றல் வேலை செய்யும். ரெண்டாவது ஆற்றல் வேலை செய்யும். என்ன, முதல்ல அறிவு வேலை செய்யும், ரெண்டாவது ஆற்றல் வேலை செய்யும். என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் முன்னாள் நிற்கும். எத்தனை வருஷத்துக்கு பண்ணமோ அதெல்லாம் முன்னாள் நிற்கும். அந்தரங்க வேலை செய்யும். உள்ளத்துல எடுக்கூடியோ அதுதான் வேலை செய்யும். ரெண்டாவது உள்ரங்க வேலை செய்யும். இந்த உள்ரங்கத்துல தான் மனதில் பணிவு தேவைன்னு சொல்றது. ரெண்டாவது வெளிரங்கம் தேவை வேலை செய்யும், பக்குவம் தேவை. தேவை பக்குவம். இப்போ 40 வயசு ஆயிட்டு ஆலிம்சாக்கு, 42 வயசா, 48 வயசு ஆயிட்டு, இதுக்கு தந்த பக்குவம் இல்லை. எனக்கு 62 வயசு 63 வயசு ஆகுது, அது பக்குவம் தோணும்ல. இவருக்கு 74 வயசு ஆயிட்டு, தண்டா பக்கம் 76 ஆயிட்டு, பக்குவம் வந்திருக்கா தான் வரல. வருத்தப்படக்கூடாது. தண்டாப்பா நான் சொல்ல வருத்தம், நீங்க நல்லா நோக்கத்தை தான் நான் சொல்லணும், தோத்தி வருத்தப்பட்டு நீங்க பற்றக்கூடாது. என்ன அவ மனிதன் அப்படி போது ஒவ்வொரு காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ. கண்ணதாசன் பாடுவான், காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன். நமக்கு நான் தான் காவியம். யாரு காவியம்? நமக்கு நாம் தான் காவியம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கண்ட காலத்தை விட்டுடணும், கடந்த காலத்தை விட்டுடணும். இருக்கிற காலத்துல ஒழுங்கா கழிச்சுட்டு ஒழுங்கா போக பார்க்கணும். நர்ஸ அடக்கி தண்ணுக்குள் வைத்து அவன் தருவான் அப்படின்னு நம்பிக்கை என்ன செய்யணும்? எப்படியும் தருவான். இல்லை நம்மளை கையேந்த வைக்கல, யார்கிட்டையும் கடை வாங்க வைக்கல, யாரையும் நாட வைக்கல. நம்ம அளவுக்கு நம்மளை வச்சிருக்கான் வைக்கலையா? இவர் வைக்கிற ஆட்டாட்டம் ஒட்டார். எத்தனை கோபுரம் கரை சேர்த்திருக்கியா? 3 கோபுரம் கரை சேர்த்திருக்கியா? அவரால் சொந்த வீடு வாங்கியிருக்காரு, என்னமோ அவர்களுக்கு ஓடி இருக்காருல்ல. அப்போ யாரை கொண்டு நடத்திருக்கான்? சின்ன டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்த்தாரு. அஜய் ரோபா 5 ரூபாய் பாக்கியத்தை கொடுத்தா 2 அஜய் செய்திருக்கியா? 2 அஜய் செய்திருக்காரு. அப்போ எதை கொண்டோ? அந்த நெருக்கத்தை கொண்டு. நெருக்கத்தை கொண்டு நெருக்கத்துக்கு. அப்ப நம்ம கடக்கணும் அப்படின்னா நஷ்டை வெல்லணும். நஷ்ட மாரடிக்க கூடாது, நஷ்ட மாரடிக்க கூடாது. இன்னும் சில விஷயம் இருக்கு, அடுத்த நேரத்தில் அல்லாஹ் கணத்துல உங்களை என்னை பரிபூர்ணமாக்கி அருள்வர் செய்வானாம். வாஹிர் தனதுல்லா.